இது வரைக்கும் இந்த தொட்டி உடஞ்சு நான் மாற்றின கண்ணாடி 2 இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் நமக்கு கால் பண்ணி ப்ரோ நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்த டேங்க் எனக்கு உடஞ்சிச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே இது மாதிரி 2 தடவை நடந்திருக்கு வந்து என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க வீட்டிலேருந்து டேங்கை எடுத்து நம்ம இடத்துல கொண்டு வந்து இறக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த உடஞ்ச ஃப்ரண்ட் கிளாஸ் பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி சில்லு கையில் போட்டு லைட்டாக எடுத்து வந்துச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா அப்படின்ற மாதிரி இது வழக்கம் போல நடக்கிறதானு சொல்லிட்டு கையை தொடச்சிட்டு நானும் மற்ற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு வழியாக ஃப்ரண்ட் உடஞ்சிருந்த கிளாஸை கம்ப்ளீட்டாக பிரிச்சு எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள கிளாஸையும் நான் பிரிச்சேன் அதுக்கு என்ன ரீசன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இப்போ சைடு கிளாஸையும் நம்ம ஃபுல்லாக பிரிச்சு எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற பேஸ்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் புது கண்ணாடியை வாங்கி நம்ம கிளாஸ் அசம்பிள் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் போஸ்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது போக மேலே எக்ஸ்ட்ராவா 2 சப்போர்ட் கிளாஸும் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்ல கிளாஸ் உடஞ்சது ஸோ அதை பிரிச்சுட்டு நம்ம புது கிளாஸ் போட்டிருக்கோம் பட் சைடு கிளாஸ் எதுக்கு நான் பிரிச்சேன் அப்படின்றக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சைடு கிளாஸோட பாட்டம்ல வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி தெரிச்சிருந்தது இதை வந்து நம்ம சாதாரணமாக விட முடியாது கஸ்டமர்ட்ட கேட்டேன் ப்ரோ இருக்கிற அந்த ஒரு கிளாஸ் வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம கேட்டாங்க ஸோ நம்ம அந்த பாட்டம் கிளாஸ் பிரிச்சு சிப் இருக்கிற ஏரியா வந்து மேலே இருக்கிற மாதிரி அப்சைட் டவுனா மாற்றி விட்டேன் இப்போ டேங்கோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது இப்போ இந்த டேங்க் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் திருப்பி டேங்க் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாச்சு இப்போதைக்கு நம்ம ஃபிஷ் எதுவும் விடாம வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணி டேங்கர் ரன் பண்ண விட்டுட்டோம் ஏன்னா லீக் செக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் ஒரு 2 days கழிச்சு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் ஓகே இப்போ இந்த டேங்க் உடஞ்சதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இப்போதைக்கு இந்த டேங்க் ஓரளவுக்கு நம்ம சேஃப் கார்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இந்த டேங்க்ல என்ன மாதிரியான அப்கிரேட்லாம் பண்ண அப்படின்றத கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்